ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. டெய்லி என்ன ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்காது, இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கட்டுறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் செஞ்சு நல்லா இருந்தது, உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசித்து நல்லா நைஸாக மசிக்கிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. மேஷர் வச்சு மசித்தாலும் மசியணும், இல்லை கையாலே நீங்கள் மசித்தாலும் மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்குங்க. கட்டிகள் இல்லாமல் இருக்கணும் எப்படி மசித்தாலும். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். போட்டு நல்லா இதை நல்லா ஒரு ஃபைன் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஃபைனாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. அரைச்சி எடுத்துட்டு இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு, கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், இந்த சுத்தமாக எடுத்து இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிங்க. இப்போது இதில் இருக்கிற ஈரத்தன்மை அளவுக்கு இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா சப்பாத்தி டோ பிசைகிற அளவுக்கு எவ்வளோ மாவு தேவைப்படுதோ அவ்வளோ மாவு சேர்த்து, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக இதை பிசைஞ்சு எடுத்துக்குங்க. சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா சாஃப்ட் டோவாக கிடச்சிடும். உருளைக்கிழங்கோட ஈரப்பசைய போதும், தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இன்னும் நல்லா பிசைஞ்சு இதை நம்ம என்ன ஷேப்பு பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போது இதை நான் நல்லா நீட்டாக ஒரு ரோல் மாரி பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி மஷ்ரூம் ஷேப்பில் தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இந்த மாதிரி நல்லா ஈவனான ரோலாக பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கட் பண்ணி செய்யறதுக்கு ஈவனாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்தமாரி ரோலாக பண்ணிவிட்டு இந்தமாரி ஒரே ஈவனான பீஸாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ கட் பண்ணதை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு. நீங்கள் என்ன ஷேப்பு செய்யணும்னு நினச்சாலும் பிஸ்கட் கட்டர் கூட வச்சு நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு என்ன ஷேப்பு குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஈவனாக திரட்டிட்டு இப்போது நான் சும்மா கையால் விரலால் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம் ஷேப்பில் இது கிடைக்கும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்குங்கிறதுனால நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அந்தமாரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு கடாயில் எவ்வளோ நீங்கள் குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி தண்ணி, நான் ஒரு இவ்வளோ அளவுக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. கொதிக்க விட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூம் இதை அதுக்குள்ளே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சேர்க்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் எல்லாம் வெந்து மேலே வந்துடும் தன்னாலேயே. நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. வெந்த உடனே இது எப்படி வெந்துருச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எல்லாம் மேலே எழும்பி வந்துடும். அப்போது இது வெந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு கரண்டி வச்சு ஒரு கிளறி விட்டுக்குங்க. முன்னையும் பின்னையும் வேகிற மாதிரி ஒரு கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு. தண்ணி கொதிச்சா மட்டும்தான் இதுக்கு போதும். இப்போது இதை ஒரு பவுலில் தண்ணி 2 டம்ளர் வச்சு அந்த வெந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து அந்த பச்சை தண்ணி பவுலில் வச்சு அதில் போட்டுடுங்க. போட்டு இது ஒரு செகண்ட் இருக்கட்டும். இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இப்போது இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் ஈவனாக பச்சை தண்ணியில் படுற மாதிரி நல்லா தாராளமாக போட்டு இந்தமாரி எடுத்திங்கன்னா நல்லா அப்படியே வழுக்கிட்டு ஓடுற மாதிரி உங்களுக்கு வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்ப்போம். இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அப்படியே வச்சுட்டு இப்போது கடாய் வச்சு அடுப்பில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டு இந்த மசாலாவை நீங்கள் வதக்கிறதுக்கு அடுப்பை சிம்லேயே தான் வச்சுக்கணும். நல்லா எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி இந்த தாளிக்கிறதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. நான் ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 10 பல்லு பூண்டு 2யும் நல்லா பொடியாக நறுக்கி அந்த எண்ணெயில் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் வெண்ணெயில் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவரு சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க. ஃப்ளேவர் வரணும், அரோமா வந்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட், இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான ஒரு பிஞ்சு சால்ட்டு. நான் மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு மிளகாத்தூள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர் எது வேணாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சதே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. மிளகாத்தூளை சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸு, 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்குங்க.
இதில் இந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் கண்டிப்பாக போகணும். அதனால் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கைவிடாமல் ஒரு செகண்ட் இதை நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அந்த மிளகாத்தூளோட வாசனை போகும். நீங்கள் பெப்பர் சேர்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு செகண்ட்லேயே எல்லாம் முடிஞ்சிடும். இப்போது நம்ம இந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறத அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை ஒரு செகண்ட் வந்து நல்லா கிளறி விட்டு எல்லா இடத்துலையும் மசாலா படிகிற மாரி ஒரு செகண்டு மூடி மூடி வச்சு நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னாக்கா இது உள்ளே நல்லா அந்த மசாலாலாம் இறங்கியிருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அதனால் உங்களோட இந்த ரெசிப்பியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டிஃபன் செய்யறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.